இனி நான் அல்ல, கோபக்கார கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். நீங்க நீங்க சொல்ற கிறிஸ்து பைபிள்ல இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் இல்ல, இந்த இந்த அநியாயம் செய்யறவன் இல்ல, இந்த புரட்டு பேசுற ஆளு இல்ல, வத்தி வைக்கிற ஆளு நான் இல்ல, அவதூறு பிறப்புற ஆளு நான் இல்ல, அதெல்லாம் நான் இல்ல. எனக்குள்ள இயேசு மன்னிக்கிறவர், தயை பெருத்திருக்கிறவர், வல்லமை உள்ளவர், சுகமளிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், அவர் எனக்குள்ள. ஆமே. கடந்த காலத்தை விட்டுருங்க, 2025 விட்டுருங்க. அந்த ஹிஸ்டரி எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால அழிச்சு விட்டுட்டேன். ஹல்லேலூயா. யாராவது அழிக்காம இருக்கீங்களா? சொல்லுங்க. 2025 வரைக்கும் நடந்த காரியங்கள் எல்லாம் இயேசுடைய ரத்தத்தினால அழிச்சிட்டேன். சுத்தமாயிருச்சு, 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 சுத்தமாயிருச்சு அப்படின்னு அந்த பகை 2026க்குள்ள கொண்டாட மாட்டேன். சரி, போட்டோம். அதெல்லாம் அந்த அபிஷேகம் பெற்றவனை கொண்டுதான் காரியத்தை செய்ய முடியும். இந்த அமலேக் மேல கோபம் இன்னும் அப்படியே இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வழிமறித்த செய்கையை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, இஸ்ரவேலர்களை நான் எகிப்திலிருந்து என் ஓங்கி பயத்துல கொண்டு வரும்போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை அவன் வழிமறித்தானே, அந்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பகைய வச்சிருக்கேன், நீ போ. அவனை இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். சொல்றேன், இப்ப நம்ம ஆண்டவர் இந்த மாதிரி இல்ல. இப்ப கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்மேல உள்ள குற்றத்தை நான் நினைக்கிறது இல்ல, உன்னுடைய அக்கிரமங்களை நான் நினைக்கிறது இல்ல. என்ன வந்துருச்சு அவருக்கு? சொல்லுங்க. ஏனா பக்கத்துல கேளுங்க அண்ணே, ஏனா ஏன் எங்க அக்கிரமங்களை நினைக்கிறது இல்லையா? என் அக்கா